விநாயகர், முருகன், சிவன், பெருமாள் என பல கடவுள்கள் ஒரு புறம் இருக்க, மனிதனாய் பிறந்து மனிதர்களுக்காக உயிர்விட்ட தெய்வங்கள் ஏராளம். இதில் அம்மன் சாமிகள் தனி இடம் வகிக்கின்றனர். பாளையத்தம்மன், செல்லியம்மன், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன் என பல அம்மன் தெய்வங்களை நாம் அன்றாடம் வழிபடுகிறோம். அதில் ஒரு அம்மன் குறித்த வழிபாடை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மக்கள் வணக்கம், இது மன்னன் சாமிகள். இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை காந்தி நகர் ஐசிஎஃப்பில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு அம்மனோட அருமைகள் பெருமைகள் பத்தி பேசிடலாம். அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தமிழில் தெள்ளமுத உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தமிழில் தெள்ளமுத செல்லியே உள்வாய் அங்கைய கண்ணியே என் அன்னையே உள்வாய் அங்கைய கண்ணியே செயலும் உண்மை உயர் குணங்கள் எல்லாம்
அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் பத்தி அவங்களே சொல்றாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 49 வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து அயனாவரம் இந்த பக்கம் எஸ்டேட்டு ஏறக்குறைய ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வராங்க. மற்றும் வெளியிலேருந்துலாம் நிறைய பேர் வராங்க. இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், நாம் என்ன வேண்டிக்கிட்டாலும், நான் இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பு, என் பசங்கள்லாம் வந்து பெரிய பொண்ணு எம்காம் முடித்தா, இன்னொரு பையன் வந்து பிஇ முடித்தான், இன்னொரு பையன் எம்சிஏ முடித்தான். இப்படி எல்லாருமே நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் காந்தி நகரில் எங்கள் வீடு இருக்கிறதுனால இந்த எல்லையை விட்டு நாங்கள் எங்கே போனாலும் முதல்ல இந்த சாமியை வணங்கிட்டு தான் போவோம். ஆனால் நிறைய நல்லது இதில் வருஷமான பந்தக்கால் விடுவாங்க. அந்த பந்தக்கால் அன்னைக்கு நான் சாமி பார்க்க வரணும் இல்லையா, அந்த பந்தக்காலை தொட்டு தான் கும்பிடுவேன். அந்த பந்தக்கால் கிடைச்ச வருஷம்தான் எனக்கும் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது. பந்தக்கால் நடுறாங்க, சாமி கும்பிட்றேன், அம்மா இந்த வருஷம் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாரி அம்மனை வணங்கிட்டு போகிறேன். அது எப்பயோ போட்ட ஒரு ஆர்டரு எனக்கு உடனே அந்த வருஷம் வந்தது. இப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. இது போக இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தால் முத்துமாரி அம்மன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போன உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்குது. அது முடிஞ்சோடனே அவங்க வந்து அந்த பரிகாரம் பண்ணுறாங்க, அந்த கோயிலுக்கு நிறைய வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்படி மிக பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயில். திருவிழா நேரங்களில் இப்போ தான் இந்த பில்டிங்கெல்லாம் வந்து இது பண்ணி டெமாலிஷ் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட பக்தர்களோட வேண்டுகோளுக்காக இந்த இடத்த வந்து நாங்கள் அப்படியே அதே நிர்வாகம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஜனங்களும் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை நல்ல நாள், துர்க்கை பூஜை விசேஷ நாளுங்கள்லாம் இங்கே எப்பவும் போல் ஜனங்க திரளாக குழுமுறாங்க. குழுமி நல்ல விசேஷம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான கோயில். சென்னையை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை கிடச்சிது, என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, நான் வீடு கட்டினேன், நல்ல வசதி வாய்ப்போடு இந்த அம்மா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மாவை நான் மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் செஞ்சுட்டாங்க. நான் மட்டும் இல்லை, இது என்னோடய சொந்த அனுபவம், எனக்கு வாழ்க்கையில் நடந்தது. இதை தவிர்த்து இந்த இடத்துல இருக்கிற நிர்வாகிகளுக்கு அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. அவங்கவுங்க விஷயங்கள், உடம்பு ஆரோக்கியத்திலேருந்து இவ்வளோ நாளாக இருந்தும் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடம்பு கொடுத்து இந்த கோயிலை வந்து வருஷம் திருவிழா பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க. ஜனங்களும் நிறைய வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா முகத்தை பார்த்துட்டு போனால் தான், ஒரு வேளை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அம்மாவை பார்க்காம நாங்கள் போயிட்டா அன்றைக்கி ஏதோ ஒரு தடங்கள் மாதிரி வருது. இதெல்லாம் நான் உணர்வுபூர்வமாகவும் நான் அனுபவித்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் இந்த கோயிலில் வர மக்கள், குழந்தை வர வேண்டுறவங்க, மற்றபடி வேலை வேணும்னு கேட்குறவங்க, மற்றபடி நோயிட்டு வந்து நிற்கிறவங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சகல விஷயங்களை வேண்டுவோருக்கு வேண்டு வரம் தந்து எல்லா விஷயத்திலும் சுமூகமாக அவங்க குடும்பத்தை சுபிட்சமாக வச்சிட்ருக்காங்க. இவங்களை எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிங்க. நான் வந்து இந்த கோயிலுடைய தலைவராக இருக்கேன். என் பேர் முனுசாமி. 78லேருந்து இந்த கோயிலில் இருக்கேன். இந்த கோயில் வந்து பழமையான 70 வருஷத்து கோயில். அடுத்த வருஷம் வந்தால் நாங்கள் திருவிழா பண்ணுறது 50வது வருஷம். எங்கள் நிர்வாகிங்க எல்லாம் ஒத்துழைச்சு எல்லாமே நல்லா எங்கள் ஊருக்கு, இந்த முத்துமாரி அம்மா வந்து எங்கள் ஊருக்கு நான் நினைக்கிறத செய்கிறாங்க. என்ன வேண்டிக்கிட்டு போகிறாங்களோ அது எல்லாம் போன வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து குழந்தை இல்லாத இருந்தது, எலுமிச்சை வயசு கொடுத்து இப்போ 2 குழந்தை பிறந்திருக்கு. ஆந்திராவிலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு அது மாதிரி நல்லா அந்த அம்மாவை டெய்லி நான் சாமி கும்பிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன குறையும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு சேவை செய்துன்னுக்கிறோம். எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் கூட எல்லாம் ஒத்துழைச்சு ஊருக்கு நன்மை. இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் நன்மை. காந்திநகர் மக்கள் வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்க. எந்த நோய் நொடி இல்லாமல், எந்த குறையும் இல்லாத நல்லா வச்சுக்கிறாங்க அம்மா. நாங்கள் எதுனாலும் இது எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி. நாங்கள் வந்து எதுனாலும் வேண்டிக்கினாலும் எங்களுக்கு நிறைவேறும். சின்ன வயசுலேருந்தே நான் இந்த அம்மாவை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கணும்னா டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாங்க அம்மா. நாங்கள்லாம் துர்கை குழுவில் இருக்கிறோம். வாரம் வந்து துர்கை அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் போவோம். ஒரு 10 பேர் இருக்கோம் துர்கை குழுன்னிட்டு. நன்றிங்க, வணக்கங்க. என் பேர் ஞானமணி. இந்த அம்மா வந்து நம்ம எந்த காரியம் நினச்சி வணங்கினாலும் கண்டிப்பாக கை நடக்கும். நான் எங்கள் பொண்ணுக்கு வந்து எங்கெங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் 2 வருஷமாக.
மறாவது மாதமே எங்கள் வந்து கனி வச்சு வாங்கி கொடுத்தேன், குழந்த நின்றுச்சு. அந்த அம்மாவே வந்து பிறந்த மாரி எங்கள் பொண்ணுக்கு ஒரு பொன் குழந்த பிறந்திருக்கா. நாங்கள் வாரம் வாரம் வந்து துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அந்த அம்மா இங்கே தான் நாங்கள் வணங்கி நாங்கள் வாரம் வாரம் வந்து பௌர்ணமி ஆனால் நல்லா பூஜை பண்ணியிருக்கோம். 22 வருஷமாக நான் இந்த வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கேன். எங்கள் பையன்லாம் நல்லா இருக்காங்க, எங்கள் கணவரும் நல்லா இருக்கார். என்னுடைய பெயர் ஜெயச்சந்திரன். சென்னை பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக இருக்கேன். நான் கிட்டத்தட்ட இந்த 35 வருஷத்தில் திருவிழாவும் சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்திக்கின்னு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. என்னோடய பேர் சதீஷ்குமார். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இருந்து இப்போ 40 வயசு ஆகுது. சரி, இந்த கோயிலில் தான் குலதெய்வம் தான். எங்களுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு முதல் ப்ரையாரிட்டி இங்கே கொடுத்து இங்கேருந்து தான் நாங்கள் எல்லா விஷயங்களும் ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். இது வரைக்கும் இந்த கோயிலில் நாங்கள் வேண்டின எந்த ஒரு விஷயமும் பழிக்காமல் போனதில்லை. எல்லா விஷயமும் எங்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு அப்போ கூட என்னுடைய அம்மா அப்பாலாம் வந்து இங்கே தான் வேண்டிக்கிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கும் இல்லை, இந்த ஊருக்கும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. வணக்கம், என்னுடைய பெயர் லதா. நாங்கள் தெற்கு காலனியில் குடியிருக்கிறோம். கடந்த 1 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க வேண்டுதல் எல்லாம் வைத்திருக்காங்க. எல்லா வேண்டுதலும் அம்மா முத்துமாரி அம்மன் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ நானும் இங்கே குழந்தைக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு முத்துமாரி அம்மன் கிட்ட வேண்டுதல் வைத்திருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கும் வந்து அட்மிஷன் கிடச்சிருச்சு கேந்திர வித்யாலயா அண்ணா நகரில். ஸோ எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க, அம்மா கிட்ட வந்து வேண்டுதல் வைங்க, எல்லா வேண்டுதலும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. வணக்கம், என் பேர் அன்பு. நான் இங்கே ரொம்ப 47 வருஷமாக இங்கே வசி வரேன். இந்த அம்மன் வந்து ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இவங்களை வேண்டிட்டு இது போனாலும் எந்த காரியம் போனாலும் தடைப்படாமல் நல்லபடியாக நடக்கும். இந்த அம்மன் வந்து இந்த ஊருக்கெல்லாமே ரொம்ப அருளுக்கு தந்துருக்காங்க. ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்து வேண்டுதலெல்லாம் அவங்க கஷ்டத்திலெல்லாம் குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரோட்டில் போகிறவங்க வந்து போக்குவரத்து வழி பாதசாரிகளெல்லாம் அவங்க வேண்டுதலையும் நிறைவேற்றுறாங்க. அவங்களாம் வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சு இது பண்ணிட்டு போகிறாங்க. கேட்டாக்கா எங்கள் வீட்டில் நாங்கள் நினச்சிட்டு போகிற காரியம் நல்லபடியாக நடக்குதுங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே வேண்டிட்டு போகிறோம். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க. அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலினுடைய செயலாளர் ஜெயசீல் நாயகன் பேசுகிறேன். இந்த காந்தி நகர் பகுதியில் திருக்கோயில் வந்து 1955ஆம் ஆண்டு தோன்றியது. ஒவ்வொரு ஆடி மாதமும் 5வது வாரம் திருவிழா நடத்திட்டுருப்போம். அதை தவிர ஒவ்வொரு ஆண்டும் பௌர்ணமி பூஜை, மார்கழி மாதம் பூஜை, ஆடிப்பூரம் போன்ற பூஜைகளை நடத்துவோம். இது தவிர 12 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவது வழக்கம். அதை போல் நாங்கள் கும்பாபிஷேகங்களும் நடத்திட்டுருக்கோம். அதே போல் பொதுமக்கள், வெளியூர் பொதுமக்களும் மற்ற காந்தி நகர் பொதுமக்களும் வெளியிட பொதுமக்களும் இங்கே வந்து வேண்டுவோருக்கு வேண்டுவரும் தந்திடுவாள் முத்துமாரின்ற வார்த்தைக்கேற்ற அவங்க வந்து என்ன நினச்சி வராங்களோ அது நிறைவேறிடும். அது நிறைவேறின பிறகு அவங்க வந்து ஏதோ அபிஷேகம் பண்ணணும், மற்ற விசேஷங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் செய்துட்டு போவாங்க. ஒருத்தர் என்னோட குடும்பத்துலேயும் சுப நிகழ்ச்சிகள், என்னுடைய வீட்டில் 3 திருமணம் திருமணம் வேண்டிக்கிட்டேன், அது நடக்குது. வேலை வேண்டிக்கிட்டு நடந்தது. நான் இந்த திருக்கோயிலுக்கு வந்த பிறகு தான் எங்கள் பொருளாதார சொன்ன மாதிரி வேலையே கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது. அதுபோல் இந்த அம்பாள்கிட்ட நாங்கள் வேண்டுற வரங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தராங்க. அதே போல் பொதுமக்களுக்கு நிறைவேற்றி தராங்க. இந்த ஊர் பொதுமக்களும் எங்களோட சேர்ந்த நிர்வாகிகளும் அறங்காவலர்களும் நீண்ட ஆயுளோடும் நீண்ட நோய் இன்றி வாழ வேண்டும் என்று முத்துமாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தெய்வானை. என் பொண்ணுக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. நல்லா வேண்டிக்கிட்டு அந்த அம்மா நல்லபடியாக ஒரு பேர குழந்தைய அழகாக கொடுத்துருக்கா. அந்த முத்துமாரி அம்மா நான் வேண்டுதல் நிறைவேற்றிட்டா. இன்னும் நல்லா சக்தி வாய்ந்த அம்மா, எல்லாம் பண்ணுவா. எங்களுக்கு வீடே கொடுத்துருக்காங்க இந்த முத்துமாரி அம்மா. அது சொல்ல எங்களுக்கு அது பூரிப்பாக இருக்குது. எங்களை விட்டு போவாதுன்னு இந்த முத்துமாரி அம்மா. ரொம்ப நன்றிங்க. இப்போ நாம இருக்கக்கூடிய அருள்மிகு முத்துமாரி அம்மன் திருக்கோயில் 70 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. புற்று வடிவில் காட்சியளித்த அம்மனை இங்கே இருக்கிற பொதுமக்கள் கோவில் கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க. பௌர்ணமி தினத்தன்று அம்மன் மடியில வச்சு தர எலுமிச்சம்பழத்தை குழந்தை இல்லாத தம்பதிகள் எடுத்து சென்று உட்கொள்கிறார்கள். இதன் மூலமா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கூட குழந்தை பாக்கியம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு.
அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் பெருமைகள் பற்றியும் விளக்கமா சொல்றாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் விஸ்வநாதன். இந்த கோயிலில் வந்து 10 வருஷமாக பூ சொல்லியிருக்கிறேன். இந்த கோயிலில் விசேஷம் வந்து பௌர்ணமி டைமில் வந்துட்டு புருஷன் முன்னாடி வந்து எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அதை எடுத்து காலையில் சாப்பிட்டாங்கன்னா அந்த மந்த்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே நிற்கிதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. அதை நம்பி நிறைய பேர் வராங்க. இங்கே அதில் விசேஷ நாட்களில் வந்து நிறைய பேர் வராங்க. பந்தக்கால் பூஜை வந்து இப்போ கல்யாண ஆகாதவங்க வந்து பந்தக்கால் பூஜை வந்து அவங்க எடுத்து அந்த பந்தக்கால் பூஜை பண்ணாங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேருக்கு மேலே அவங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் கரெக்டாக நடந்து அந்த வருஷத்துலேயே நடந்துருக்குது கல்யாணம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் பந்தக்கால் டைமில் அதை தொட்டு அவங்க அந்த பந்தக்கால் நட்டுட்டு போனாங்கன்னா அடுத்த வருஷத்தில் கல்யாணம் முடியுது. எங்கள் பையனுக்கு அந்த மாதிரி முடிஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் குடும்பமும் நல்லா இருக்குது, இந்த ஊர் மக்களும் நல்லா இருக்கிறாங்க. இதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் வந்து அது ரொம்ப விசேஷம் வந்து அந்த பௌர்ணமி டைமில் வந்து எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துன்னு போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயிலில். மற்றபடி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தோம். இப்போ குறைஞ்சது 70 வருஷமாக இருக்குது. நாங்கள் குழந்தையாக இருக்கிறப்போ இந்த கோயில் இருந்தது. அப்போ அதுலேருந்து தெரியணும். நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் இங்கே தான். இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை காந்தி நகர் ICFல் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்ததும் அம்மனை தரிசிச்சுட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி அவங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் பெருமைகள் பற்றியும் சொன்னாங்க. நீங்களும் முத்துமாரியம்மனை தரிசித்து அருள் பெறுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.